ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அழகு என்பது இந்த துணிவு, பற்று, பணிவு, அடக்கம், அன்பு இவைகளில் தான் அடங்கியிருக்கிறது என்பதை இலைமறைக்காயாய் விவிலியம் அடிக்கோடிட்டு சொல்கிறது. அதே போல இன்னும் ஒரு கருத்தை நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு சொல்லியே ஆக வேண்டும். சிகப்பாய் இருந்தால் அழகு, உயரமாய் இருந்தால் அழகு, மெலிதாய் இருந்தால் அழகு என்று அழகை பற்றிய பல புரிதல்களை பிள்ளைகள் தங்கள் எண்ணத்திற்குள்ளாக வைத்திருந்தார்கள். தொப்பை இல்லாமல் புரிதலை வைத்திருக்கிறாங்க. இதே பாருங்க, இனிமிகு பாடல்ல 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அழகான ஒரு செய்தியை அந்த பகுதியை சொல்கிறது. எருசலேம் மங்கையரே, கருப்பாக இருப்பினும் நான் எழில் மிக்கவளே. அழகான வசனம். எருசலேம் மங்கையரே, கருப்பாக இருப்பினும் நான் எழில் மிக்கவளே. கருப்பாக இருந்தால் என்ன அழகற்ற தன்மையா? தாழ்ந்து போனோமா? மற்றவங்களோட இழிவானவர்கள் நினைக்கிறோமா? இல்லை. இந்த உலக அழகில் எல்லாமே 120 பேர் உலக அழகில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது 118 பேர் வெண்தோல் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். கருப்பை அவர்கள் ஒரு பொருட்டாய் கருத்துவதே கிடையாது. எந்த தன்மையில், எந்த தராதரத்தில் அழகை நீங்கள் வர்ணிக்கிறீர்கள் என்பதில் ஒரு கேள்வி வருகிறது. உலகத்தின் 1/3 பங்கு மக்கள் கருப்பினத்தை சார்ந்தவர்கள் இல்லைங்களா? அப்போ அழகை யார் தீர்மானிக்கிறா? அழகு பொருட்களை விளம்பரப்படுத்துறவங்க தீர்மானிக்கிறாங்க. அதுவல்ல, நம்முடைய அன்பு தீர்மானிக்க வேண்டும், இதயம் தீர்மானிக்க வேண்டும், நல்ல ஒழுக்கம் தீர்மானிக்க வேண்டும், அழகை நாம் தீர்மானிக்க வேண்டும். வெளியே உலகத்தினுடைய எண்ணத்தின் போல் நாம் பின்னே சென்று அழகை பற்றிய தவறான புரிதலை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான். அதே போலவே கருப்பாக இருப்போம், அதனால் தாழ்ந்து போனோம். கருப்பாக இருப்போம், மற்றும் முன்பால் நிற்க நமக்கு தயக்கமாக இருக்கிறது. கருப்பாக இருக்கிறோம், மேடைகள் நிற்க நமக்கு வெக்கமாக இருக்கிறது. அது அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையை அறுத்தறிய இந்த பகுதி அழகாக அழைப்படுகிறது. எருசலேம் மங்கையரே, அவங்களாம் ஒரு சிகப்பாக இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு கருப்பாக இருக்குது, சொல்லுது, நான் கருப்பாய் இருப்பினும் எழில் மிகுந்தவளே. அது கேதாரின் கூடாரங்களைப் போல் நான் உள்ளேன், சாலமோனின் எழில் திரைகளுக்கு நான் இணையாவேன். கருப்பாய் இருக்கிறேன் நான் என என்னை நீ உற்று பார்க்க வேண்டாம். கதிரவன் காய்ந்தான், நான் கருப்பானேன். அழகாக சொல்லுது, ரொம்ப அழகாக பைபிள் சொல்லுது. இயற்கை சூழலுக்கு ஏற்ப, என்னுடைய நாட்டின் தட்பவெப்பத்திற்கு ஏற்ப நான் என்னுடைய தோளில் இருக்கிறது. என் தோலை வைத்து என்னுடைய அழகை தீர்ப்பிடாதீர்கள். எவ்வளோ அழகான ஒரு மாற்று கலாச்சாரத்தை விவிலியம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக போட்டிருக்குது. ஆகவே நிறத்தினாலோ, உயரத்தினாலோ அல்லது வனப்பினாலோ கர்வம் கொள்ளவோ, தாழ்வு மனப்பான்மை ஏற்றுக்கொள்ளவோ விவிலியம் ஒருபோதும் அனுமதிக்காது. மாறாக உண்மையான அழகு என்பது உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நல்ல எண்ணமும், பண்பான வாழ்வும், ஒழுக்கம் நிறைந்த கட்டுப்பாடான வாழ்க்கை பற்றிய அழகை நாம் முதலில் பேச வேண்டும். அப்படி பேசும்போது தான் வாழ்வு இனிக்கும் இல்லறம் நல்லறமாய் மாறும். இந்த எண்ணம் இல்லை என்றால் இணைச்சட்ட வரலாற்று ஆசிரியர் இலைமறைக்காயாய் சவுலுடைய உயரத்தையும் அவருடைய வனப்பையும் பேசி அவர் வீழுகிற அதர பாதாள தோல்வியை பற்றி பின்னாளில் அவர் சொல்வதை நாம் இப்பொழுதே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதுதான் இந்த சின்ன செய்தி. இதை தொடர்ந்து இந்த முதல் 2 வசனங்களிலே மிக அழகான செய்தியை நாம் சந்திக்கிறோம். இந்த 2ஆம் பகுதியில் 3 முதல் 10 வருட வார்த்தைகளில் ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் வருது. ஹீரோ ஆன்டி ஹீரோ ஸ்டோரிஸ். ஒரு சில திரைப்படங்களில் கதாநாயகனை விட வில்லனை தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம மனதை கவர்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சி அழகாக நகர்த்திட்டு போவார். அந்த 3 முதல் 10 உள்ள வசனங்கள் அதனுடைய வனப்பை நம்ம வாசிப்போமே. சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார், அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார், அங்கும் அவை இல்லை. பென்யமீன் நாட்டை கடந்து சென்றார், அங்கும் அவை தென்படவில்லை. பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளரிடம், வா, நாம் திரும்பிச் செல்வோம், ஏனெனில் என் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார்.
அதற்கு பணியாள், இதோ இந்நகரில் கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெருமதிப்புக்கு உரியவர். அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது. ஆகவே நாம் அங்கே செல்வோம். ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றார். சவுல் தம் பணியாளிடம், சரி செல்வோம். ஆனால் அவருக்கு நாம் என்ன கொடுப்போம்? ஏனெனில் நம் பைகளில் இருந்த அப்பம் தீர்ந்து விட்டது. கடவுளின் அடியவருக்கு அன்பளிப்பு தர எதுவும் இல்லையே, என்ன செய்வோம் என்றார். பணியாள் சவுலை நோக்கி, இதோ என் கையில் இன்னும் 3 கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது. அதை கடவுளின் அடியாருக்கு தருவேன். அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். சின்ன கதை பற்றிய செய்தி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அக்காவிற்கு பெண் பார்க்கும் படலம் ஏற்பாடு பண்ணிருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டார் வந்தாயிற்று. தங்கை பதறிக்கொண்டு ஆலயத்திற்கு வந்து பூஜை செய்து அதனுடைய பழிப்பொருட்களை வீட்டுக்கு எடுத்து போய் அக்காவை ஆசிர்வதித்து அந்த சடங்கு நல்லபடியாக நடக்க வேண்டும், மங்களகரமான காரியங்கள் வீட்டில் நடைபெற வேண்டும் அங்கழைத்து அந்த சகோதரி தங்கை சன்னிதானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். குரு அந்த குடும்பத்தை பற்றி அறிந்தவர். பூஜை செய்கிறார், நேரம் எடுத்துக்கொள்கிறார். இந்த பெண்ணுடைய தட்டை வாங்குவதற்கும் அல்லது திரும்ப கொடுப்பதற்கும் தாமதிக்கிறார். அப்போ இந்த பொண்ணு பதறுது. அக்காவுக்கு நல்லா முடிஞ்சு அதுக்கு முன்னாடி போயிடணும் பதறுது, துடிக்குது. ஆனால் அவர் ரொம்ப ஆறாமல் செஞ்சு அனுப்புகிறார். அந்த பொண்ணு போகிறதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டார் போயிட்டாங்க. அப்போ செய்தி சொல்லப்படுகிறது, பொண்ணை பிடிச்சிருக்குது, நாங்கள் சம்மந்தம் வச்சுக்கிறோம், நீங்கள் எப்போ எங்கே மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நல்ல செய்தி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்த ஆசிரியர் இந்த மன ஓட்டத்தை பூசனுடைய மன ஓட்டத்தை சொல்கிறாரு. மா, நீ அங்கே நின்னா நீ 10 மடங்கு 5 மடங்கு அந்த பொண்ணோட எடுப்பாக இருக்கிற. ஒன்றா அவங்களுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. நிறைய சமயத்தில் அக்கா வேணான்ட்டு போகிறாங்க. நீ இங்கே இருந்தீனாக்க அவளுடைய அழகு மட்டும் தெரியும், அதனால தான் உன்னை நிறுத்தி வச்சேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே சொல்கிற என்ன ஓட்டத்தை ஆசிரியர் சொல்லி அந்த கதையை நிறைவு செய்வார். ஒரு சின்ன கதை தான். தாவீதை அறிமுகம் செய்கின்ற காட்சிகளிலே இணைச்சட்ட வரலாற்று நூல் ஆசிரியர் ஒற்றைக்கு ஒற்றை என்ற நிலையிலே சிங்கத்தின் குகைக்குள்ளாக சென்று சிங்கத்தின் பிடரிமறை உலுக்கி பார்ப்பது போல பொடிப்பையின் தாவீது ஒரு கோலையும் கவனையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போவான். சிங்கம் போருக்கு புறப்படுகிறது. ஆனால் இந்த கதையில் சவுலை அறிமுகம் செய்கிற ஆசிரியர் ஒற்றை மனிதராக அறிமுகம் செய்யவில்லை. அவரோடு இரட்டை கதாபாத்திரங்கள், வேலையால், உரிமையாளர். இந்த 2 பேரையும் ஒப்பிட்டாவே நமக்கு பல செய்திகள் அப்படி பளிச்சுன்னு தெரிய வரும். அதுதான் அந்த ஆசிரியருடைய அழகான நயத்தோடு விவரிக்கிற ஒரு தன்மை. ஆசிரியருடைய இந்த நையாண்டித்தனத்தை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ கீசுடைய கழுதைகள் காணாமல் போச்சு, அப்பாவுடைய கழுதைகள் காணாமல் போச்சு. அதை தேடுறாங்க. எப்படி தேடுறாங்க? ஃபஸ்ட்டு பணியான் உன்னோட கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போம். ஏன்னா உன்னால் தேட முடியாது, பழகனை கூட்டிகிட்டு போ அப்பனே சொல்கிறான். இரண்டாவது எஃப்ராயிம் மலை நாட்டை கடந்தார்கள், காலிசா பகுதியை கடந்தார்கள், சலீம் நாட்டுக்கு கடந்தார்கள், பெஞ்சமின் கடந்தாங்க. எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு கழுதை எங்கே போயிருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு அவங்க தெரியாமல் ஒரு இன்எஃபிஷியண்ட்டாக ஒரு இன்னெப்டாக ஒரு ஆள் இருக்கிறார். அப்படி அதுதான் சால்ற ஆசிரியர் தான் பளிச்சு நடிக்கிறார் இல்லைங்களா? எங்கே போகிறாங்க? எஃப்ராயிம் மலைநாட்டு, சாலிசா பகுதி, சலீமு, பெஞ்சமின் நாட்டு பகுதி கடந்து போகிறாங்க. இன்னும் கழுது கண்டுபிடிச்ச மாட்டேக்கானா. ஒத்தைக்கு 2 பேர் போகிறாங்க. ஒரு கழுதியுமே நீ சமாளிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. அரசாட்சியை கண்டுபிடிச்சி மக்களுக்கு வெற்றி தேடி கொடுக்க போறியா? ஒரு கேள்வி முன்பாக வைக்கிறார். இரண்டாவது பாருங்க, போகிறாங்க சலிப்பாயிருச்சு. நம்ம வீட்டுக்கு போகலாமடா, இந்த கழுதி தேடின பாடு வேணாமடா. ஒருவேளை நம்ம லேட் பண்ணோம்னா அப்பா கழுதி பற்றி கவலைப்படுறதை விட நம்மளை பற்றி கவலைப்படுவார், நம்ம போயிடலாம். ஒரு மனம் தளர்ந்து போன, சோர்ந்து போகிற, எளிதில் மனம் உடைந்து போகிற சவுளை ஆசிரியர் படம் எடுத்து காட்டுக்கிறான். வேலைக்காரன் சொல்கிறான், சார் இந்த ஊரில் ஒரு இறை மனிதர் இருக்கிறார், அவர்கிட்ட போனால் எங்கே கழுதை இருக்குன்னு அவர் நம்மளுக்கு காட்சியில் காட்டு கூட சொல்வார். 3 காரியங்கள் ஆசிரியர் அழகாக அப்படி ஒரே கல் அடிக்கிறார். 1, மனம் தளர்ந்து போகிற, விடாமுயற்சி இல்லாத, தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சவுளை காட்டுகிறார். 2வது, அந்த ஏரியாவில் ஏற்கனவே நம்ம 1 சாமுவேல் 3:20 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். தான் முதல் பெத்செபா வரை புகழ்பெற்ற ஒரு இறைவாக்களாக சாமுவேல் இருக்கிறார். வேலைக்காரனுக்கு சாமுவேலை பற்றி தெரிஞ்சிருக்குது, உரிமையாளருக்கு சாமுவேலை பற்றி தெரியல. அப்போ வெளி உலகம் தெரியாத ஒரு மனிதராக இருக்கிறார். 2வது. 3வது, சுற்று உள்ள என்ன நடக்குது, நாட்டு நடப்பு தெரியாத ஒரு ஆளாக இருக்கிறார். அப்படி 2வது கேரக்டர். வேலைக்காரன் தெரியுது. அப்போ 3வது வேலைக்காரன் நம்ம போகலாம் சார்னு சொல்லலை, அவள் தான் சொல்கிறான் போகலான்னு. வேலைக்காரன் தொடர்ந்து போகலாங்கிறான்.
இப்போ இந்த 2 பேர்த்த யார் பெட்டர் நம்மளுக்கு தோதா இல்லைங்களா? அந்த கதையில் அக்கா தங்கச்சிக்கு வரக்கல, நீ இங்கே இருமா, நீ பெட்டராக இருக்கிறாங்க போகாதமான்னு அவர் நிறுத்துற மாதிரி இந்த ஆசிரியர் வந்து இந்த கேரக்டர் காமிச்சு இந்த கேரக்டர் பாரு அந்த கேரக்டர் பாரு நம்ம பார்க்க வைக்கிறாரு இல்லைங்களா? அப்போ வந்து டே என்னடா இதாப்பா இப்போ முதல் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாளில் வாசிக்கிற ஆசிரியர்கள் தாவீதை முன்னிலைப்படுத்தி வாசிக்கிற பின்னாளுடைய வாசகங்கள் ஆட்டோமேட்டிக்காக சவுலையும் தாவீதையும் கம்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்போ வந்து சவுல் வந்து சொல்கிறாரு, இவன் வந்து எவ்வளோ நேர்மறையாக ஒரு இறைவாக்கர் இருக்கிறார், இறை அடியார் இருக்கிறார், அவர் திருக்காட்சியாளர். அவனுடைய நாலேஜ் பாருங்கள், எவ்வளோ நாலேஜ், வைட் நாலேஜ். அவர் இறைவாக்கினர் நபி, அவர் திருக்காட்சியாளர் ஹொசே, காட்சியும் காண்பார் குறியும் சொல்வார். அவர்கிட்ட போனாங்க, அவன் எப்படி யோசிக்கிறான், காசுக்காரன், நம்ம கொடுக்கறதுக்கு காசு இல்லையே. அவன் எதிர்மறையாக சிந்திக்கிறான், இவன் நேர்மறையாக சிந்திக்கிறான். அவர்கிட்ட போனால் நாம் செல்லும் வழியை நமக்கு சொல்கிறான். ஆனால் வந்து அவர்கிட்ட கொடுக்கறது நம்மளுக்கு காசு இல்லையே. ஒரு வேளை காசில் நீ போன்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறது? அப்போ இதுவும் ஒரு தோல்விகளை ஆன்டிசிபேட் பண்ணுகிற ஒரு எதிர்மறை கதாநாயகனாகத்தான் சவுல் சித்தரிக்கப்படுகிறார். அப்போ வந்து நம்ம வேலைக்காரர் சொல்கிறான், என்கிட்ட வந்து 3 கிராம் எடையுள்ள ஒரு வெள்ளி இருக்குது. எனக்கு என்னன்னா, இவங்க வந்து எஃப்ரைம் மலைநாட்டுக்கும் மேலே எஃப்ரைம் மலைநாட்டிலேருந்து சாலிசா பகுதிக்கு வந்து சலீம் பகுதியிலேருந்து சூப்பு பகுதிக்கு வராங்க. இவ்வளோ தூரத்துக்கு கடத்துக்கிறோம். ஒரு வேலைக்காரன் கையில் காசு இருக்குது, இவங்க கையில் காசு இல்லை. இவங்க அப்பா அவ்வளோ பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம சாதாரண படிக்கல ஒரு நிகழ்ச்சி வருதா இல்லைங்களா? அப்போ இந்த கதாபாத்திரங்களை அப்படி ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற ஒரு துணிவு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஒரு மதியுகம் இவற்றை இல்லையே. ஆசிரியர் வந்து நம்மளை கம்பேர் பண்ண வச்சு, இதான் உங்கள் முதல் அரசனாக கேட்ட கொடுக்குறேன் பாரு, அதான் கொடுக்குற மாதிரி தெரியல சாமி. மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதான் அந்த ஒரு அந்த இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியருடைய அந்த மன்னராட்சி மறுப்பு கொள்கையினுடைய பிரதிபிம்பமாக சவுல் சித்தரிக்கப்படுகிறார். வருதல் சொல்றார், ஏதோ என் கையில் இன்னும் 3 கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது, இதை கடவுளின் அடியாருக்கு தருவேன், அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார். ஆக்சுவலாக பாருங்க, வழி என்பது ரொம்ப அழகான ஒரு இறையியல் வார்த்தை. தெரெக், அது ஓதோஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்லுவாங்க, தெரெக் என்று இப்ரேய மொழியில் சொல்லுவாங்க. வழி என்பது ஒரு 3-4 நிலைகளை குட்டி காட்டுக்காடு. வெற்றியின் படிகள், வெற்றியின் வழிகள், அது வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழிகள், ஆணுடைய சட்டத்தின் வழிகள், ஒழுக்கத்தின் நீதிகள், தீயோரின் வழியும் தீமை செய்ய வேண்டியது. இப்போ இந்த வழி என்பது ஒரு அழகான தியாலஜிக்கல் டேர்மு. இவர் சொல்கிறாரு, அவர் நம் வழியை நமக்கு கற்பிப்பார்னு வேலைக்காரன் சொல்கிறான். ஆனால் உண்மையில் வழி யாருக்கு பிறக்குது? சவுலுக்கு தான் பிறக்குது. வேலைக்காரனுக்கு தெரியுது நம்ம வழி அவர் சொல்லுவாருன்னு, ஆனால் அவனுக்கு தெரியல இல்லைங்களா? அதான் இந்த அழகான ஒரு ஹீரோ ஆன்டி ஹீரோ ஸ்டோரி அழகாக அப்படி இது பண்ணி கடைசியில் இந்த 10ஆம் வசந்தம் வரும்போது இந்த வேலைக்காரனே அரசனாக்கி இருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்தை நமக்குள்ளாக சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குகிறார். அதுதான் இந்த எபிரேய வர்ணனை என்பது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி மேலோட்டம் படிக்கும்போது ஏதோ செய்தியை சொல்கிறாருன்னு இருக்கும், அதுக்கு உள்ளே போகக்குள்ள இது. இந்த விவிலிய வாசிப்பிலே வந்து கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிக்கல் அப்ரோச் என்று ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து கலாச்சார மானுடவியலின் பின்னணியில் ஒரு கதை மாந்தரையும் பின்புலத்தையும் அலசி பார்ப்பது. அது இன்னும் அதிகமான செய்திகளை தரும். இது இவ்வளவுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையாள், அந்த உரிமையாளர், இவருடைய இருவரையும் நாம் வந்து ஒப்பீடு செய்யும்போது கடவுள் அந்த வரலாற்று வல்லுநர் ஆசிரியர் வழியாக சொல்ல வருகிற செய்தியை படிக்கிற ஒவ்வொரு எபிரேய சகோதரனும் ஒவ்வொரு யூத சகோதரனும் அன்னாலும் சரி இன்னாலும் சரி தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இது 3 காரியம். இதை விட இன்னொரு முக்கியமான காரியம், இந்த 4 நிலைகள் நான் சொன்னேன். 1, சவுல் இஸ் நாட் ஏபிள் டு மேனேஜ் த ப்ராப்ளம், மேனேஜ்மெண்ட். 2வது அவேர்னஸ், என்ன நடக்குது, யார் தெரியுது. 3வது செல்ஃப் கன்விக்ஷன்ஸ், தன்னை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை, புரிதல், விடாமுயற்சி. அது 4வது வந்து பணத்தினால சாதிக்க முடியுமா என்கின்ற ஒரு மனநிலை. இதைகள் எல்லாம் தாண்டிய ஒரு தாவீதை 16-17 அதிகாரங்களில் சந்திப்போம். ஒரு மாற்று கலாச்சாரத்தின் மனிதராக இணைச்சட்ட வரலாற்று நூல் ஆசிரியர் தாவீதை படம் பிடிப்பார். அந்த 2 ஒப்பீடு செய்து கொண்டு நம்ம போவோம். இப்போ வந்து இன்னும் ஒரு செய்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது வந்து ஒப்பீடாக சொல்லப்பட்ட சின்ன சின்ன கருத்துக்கள். ஷெப்பர்ட் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ரோயே என்ற எபிரேய சொல்லுக்கு மேய்ப்பன் என்ற அர்த்தமாகும். அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளிலும் சரி, விவிலியத்தினுடைய பாரம்பரியத்திலும் அரசன் என்கிறவன் ஆயன் என்கிற நிலையை பல இடங்களில் விவிலியம் சுட்டி காட்டுகிறது. உதாரணத்திற்கு மக்களின் குடும்பங்களின் தலைவர்கள் ஆயர்களாக இருந்தார்கள், லிட்ரலாக ஆயர்களாக இருந்தார்கள். உதாரணத்திற்கு அப்ரஹாம், ஈசாக், யோசேப்பு, ஆடு ஆட்டு மந்தை தலைவர்கள். அதே போல் மோசே
மக்களின் தலைவராக ஒரு நல்லாயனாக கோல் வைத்து நடத்துகிற ஒரு நல்லாயனாக இருக்கிறார். பபிலோனிய, அசீரிய மற்றும் எகிப்திய அரசர்கள் எப்பொழுதும் தங்கள் கையிலே மணிமகுடத்தோடு ஒரு கோலை வைத்திருப்பார்கள். அந்த கோல் என்பது ஆயனுடைய கரங்கள் இருக்கிற கோலை போல. எப்படி அந்த கோல் வைத்து ஆடுகளை நன்னறியில் நடத்துகிறார்களோ அதே போல அரசன் மக்களை வழிநடத்துவார். ஆகவே தான் இந்த பாரம்பரிய பின்னணியில் தான் ஆயர் பெருமக்கள் கூட தங்கள் கரங்களிலே நல்ல ஆயனுக்குரிய அந்த கோலை கையில் ஏந்தி மக்களை வழிநடத்துவதாக இன்றைக்கும் நம்முடைய லத்தீன் மரபு சமூகத்திலே அந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் ஆயர்கள் அரசர்களாக, அரசர்கள் ஆயர்களாக நாம் சித்தரிக்கப்படுகிற காட்சியை சவுல் ஒரு நல்ல ஆயனாக இந்த இடத்துல படம் பிடித்து காட்டப்படுகிறார். திருப்பாடல் 23 மற்றும் எரேமியா 23 1 முதல் 8 வரை வார்த்தைகள், எசேக்கியேல் 34 இவர்களெல்லாம் ஆயன் தலைவர்களை ஆயர்களாக மெய்ப்பர்களாக பார்க்கிற ஒரு காட்சி. அந்த பின்னணியில் தான் சவுலும் கால்நடைகள் காணப்போன காட்சியின் பின்னணியில் ஒரு அரசனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே போல தாவீது கூட ஆடு மேய்க்கிற ஒருவன் வயல்வெளியில் இருக்கிறான், அவனை அழைத்து வாருங்கள். அவனுடைய வாழ்க்கை முழுதுமே அந்த மெய்ப்பணி பின்னணியில் ஒரு அரசாட்சியை நோக்கி நகர்கிற ஒரு கதையாக சொல்லப்படுகிறது. அந்த ஒரு காட்சியும் நம்ம இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறோம். மூன்றாவது செய்தியாக இந்த பகுதியினுடைய விளக்குமுறையாக சொல்லப்படுவது, இறைவாக்கள் ஒருவர் இருக்கிறார், அவர் திருக்காற்றல் என்றும் அழைக்கப்படுகிறார் என்ற ஒரு செய்தி நாம் வாசிக்கிறோம். இதுகாரும் மீட்பு திட்டத்திலே பல்வேறு விதமான தலைமைத்துவத்தை நாம் பார்த்தோம். குல முதியோர்களை பார்த்தோம், பேட்ரியார்க்ஸ் என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து நீதி தலைவர்களை பார்த்தோம், சொஃபெத்திம் என்று நீதி தலைவர்களை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து வருகிற சாம்வேல் நவி ப்ராஃபட் என்று நாம் பார்த்தோம். இந்த இடத்திலே அந்த நவி என்கிறவர் இறைவாக்கு உரைக்கிறவர், இறைவனின் வாயாக செயல்படுகிறவர், இறை காட்சியாளராகவும் இருந்தார் என்ற ஒரு செய்தியை இந்த பகுதி தாங்கி வருகிறது. மிக முக்கியமான வார்த்தை இறை காட்சியாளர். உதாரணத்திற்கு பழைய ஏற்பாட்டில் இறைவாக்குகள் பற்றி செய்தி வரும்போது 3 நிலைகள் அவர்கள் இறைவாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள். ஒன்று, இறை வார்த்தை அவர்களிடம் வந்தது இறைவாக்குகளுக்கு. இரண்டாவது, கனவின் வழியாய் கடவுள் பேசினார், அவர்கள் செய்திகளை பெற்றுக்கொண்டார்கள். தானியேல் கனவு கண்டார், அரசன் கனவு கண்டான், அரசனுக்கான கனவின் பொருளை தாண்டி விளக்குகிறார், அது இறைவாக்கு. மூன்றாவதாக காட்சிகள் மூலமாக இறை செய்தியை பெற்றுக்கொண்டார்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் கடவுள் அருளின் அமுது போல காட்சி. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் உலர்ந்து எலும்புகள் கொண்ட பள்ளத்தாக்கினுடைய காட்சிகள் வழியாக. சக்கரியா இறைவாக்கு புத்தகத்தில் 7 காட்சிகள் இருக்கிறது. மெட்டஃபாரிக்கலாக உருவங்களாக அந்த காட்சிகள் அதை விளக்கி சொல்வது போல இருக்கும். இப்போ காட்சிகள் வழியாய், கனவின் வழியாய் இறைவாக்கினுடைய செய்திகளை பெற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்துல இறைவாக்கு பணி என்பது மிக அழகான ஒரு பணியாக இருக்கிறது. அந்த பணி இறைவனின் வாயாக செயல்படுவது ஒன்று, இறைவனை காட்சியில் கண்டு மக்களிடம் சென்று போய் சேர்ப்பது என்ற 2 பணிகளையும் இறைவாக்குடைய பணியாக இந்த பகுதி வரையறை செய்கிறது. இதனால் இந்த 10 வசனங்களும் எளிதாக தோன்றினாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற உள்ளீட்டு கருத்துக்கள், உள்ளீட்டு குறியீடுகள் பல வகைகளில் சிந்திக்க வைக்கிறது, பல கோணங்களிலே சவுலை உற்று பார்க்க வைக்கிறது. பின் நாட்களில் பவுலுடைய செயல்பாடுகளும் ஆண்டோடைய திருமுன்னிலிருந்து தள்ளிவிடப்பட்ட ஒரு தன்மையும் எப்படி வந்தது, ஏன் வந்தது என்பதற்கு இங்கேயே ஆசிரியர் ஒரு முகவுரையை எழுதி வைக்கிறார் என்பதை நாம் உள்ளீடாக புரிந்து கொண்டோம் என்றால் இந்த பகுதியுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு தெரிய வருகிறது. தொடர்ந்து வாசிப்போம். இந்த கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். தந்தை அவர்கள் நாம் வாசிக்கின்ற பொழுது புதியதாக இப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் இவர்கள் அதிகமாக இந்த ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டங்களையும் பற்றி பேசுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி வரலாம். அந்த காலத்தில் இவைகள் எல்லாம் பொக்கிஷங்களாக பார்க்கப்பட்டன என்ற ஒரு கருத்தையும் அதை பற்றி சின்ன ஒரு விளக்கம் தந்தால் புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு விளக்கமாக இருக்கும். தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு இது எல்லாமே அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ற ஒரு கருத்து இருக்கும். இந்த மக்கள் ஆடுகளையும் மாடுகளையும் எவ்வாறாக பார்க்கிறார்கள் என்ற ஒரு கருத்து புதியதாக பார்ப்பவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். தந்தை அவர்களே, காயின், ஆபேல், ஆதாம், ஏபாள் ஒரு முதல் குடும்பத்தினுடைய செய்தியை நாம் விவிலிய நூல்களிலே சந்திக்கிறோம். காயின் பயிர்த்தொழில் செய்வதாகவும் ஆபேல் ஆடுகளை மேய்த்ததாகவும் நாம் சொல்கிறோம். இவர்கள் இருவரும் 2 மனிதர்கள் அல்ல, 2 சிறு கதாபாத்திரங்கள் அல்ல, 2 கலாச்சாரத்தின் பிரதிநிதிகள். ஆபேல் ஆடு மாடுகள் மேய்க்கும் மேய்ப்பு தொழிலை செய்த ஒட்டுமொத்த மக்களின் உரிமை குரலாக அவர் அங்கே சித்தரிக்கப்படுகிறார். காயின் பயிர் தொழில் செய்கிறார். இது ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் பிரதிநிதியாக காயின் இருக்கிறார். அடிக்கடி இந்த மேய்ப்பர்களுக்கும் உழவர்களுக்கும் போராட்டமும் பூசலும் இருந்து கொண்டே இருக்கும். இவருடைய சண்டைக்கூடாக இறையிலை ஆசிரியர் அழகாய் கொண்டு நமக்கு கொடுக்கிறார். 2 கலாச்சாரங்களுடையது. அதில் இன்னொரு கருத்து இருக்குது. ஆடு மாடுகள் என்பது நாடோடிகளாக பச்சை புல்வெளி இருக்கின்ற இடத்தில் ஆடுகளை நகர்த்தி கொண்டு போய் மேய்த்து பிழைப்பு நடத்துவார்கள். முதலாவது. இரண்டாவது, அவர்கள் நொமாடிக் பீப்புள், நாடோடிகள்.
நகர்ந்து ஒரு இடத்தில் குடியேறி நகரத்தை உருவாக்கினார்கள் என்று அறிஞர் அண்ணா சொல்லுவார். பயிர்த்தொழில் செய்யும்போது நிலையான வாழ்க்கை. அப்போ நகர்ந்து வருகிற நாடோடி கூட்டத்தினுடைய முதிர்ச்சி நிலையை பயிர்த்தொழிலாக மாறுது. செடன்ட்ரி நொமேடிக் என்று விவிலிய சமூகவியலார் சொல்லுவார்கள். நொமேடிக் கல்ச்சர், செடன்ட்ரி கல்ச்சர். இந்த நிலையாக இருந்து பயிர்த்தொழில் செய்கிறது வந்து நாகரிகத்தினுடைய கொஞ்சம் வளர்ந்த நிலை. இந்த இரண்டு நிலைகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விவிலியத்தினுடைய எல்லா இடங்களிலும் இப்போ வந்து எபிரேய கலாச்சாரத்தில் பண்டிகை இருக்குதுங்க, பண்டிகை இருக்குது. இந்த ரெண்டு கலாச்சாரம் பிணைஞ்சிக்கிட்டே வரும். பாஸ்கா செம்மறியை கொள்வார்கள், புளியாத அப்பத்தை உண்பார்கள். புளியாத அப்பம் உழவு தொழிலின் பிரதிநிதித்துவம், செம்மறி என்பது மேய்ப்பு தொழிலுடைய பிரதிநிதித்துவம். ரெண்டும் இணைஞ்சு தான் போயிட்டே இருக்கும். அது விவிலியத்தினுடைய எல்லா இடங்களும் இந்த கலாச்சார பின்னணியில் வந்துக்கிட்டே இருக்கும். விவிலியத்தினுடைய மிக முக்கியமான திருப்பயண திருவிழாக்களாக்கிய பாஸ்கா பண்டிகை மற்றும் பெந்தகோஸ்தே பண்டிகை மற்றும் கூடார பண்டிகை எல்லாமே உழவையும் மேய்ப்பு தொழிலையும் இணைத்து செயல்படுகிற ஒரு காட்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் இந்த உள்நீடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்குவோம். இந்த பகுதிகளில் நாம் காண்கிற இன்னொரு அழகான கருத்து இறைவாக்குனர் பற்றிய வரையறை. ஏற்கனவே இறைவாக்குனர், திருக்காட்சியாளர் என்ற 2 வார்த்தைகளை சொன்னேன். இந்த பகுதியில் வருகிற இன்னொரு வார்த்தை, இங்கே ஒரு இறை அடியார் இருக்கிறார், அவரிடம் போவோம், அவர் நம் வழிகளில் நமக்கு சொல்வார் என்று பணியாளர் சொல்கிறார். இப்போ இறை அடியார், இறைவாக்குனர், திருக்காட்சியாளர் இவைகள் எல்லாமே ஒரு மனிதரை குறித்து காட்டுகிறது. இறைவாக்குனரான சாமுவேலை இது குறித்து காட்டுகிறது. இந்த இறைவாக்குடைய 3 அல்லது 4 வகைப்பட்ட பணிகளை இந்த வார்த்தைகள் படம் எடுத்து காட்டுகிறது. ஒன்று, இறைவனுடைய அடியார், எவ்வித் அதோனாய், இறைவனின் அடியார், இறைவனுடைய அடியாராக செயல்படுகிறவர், இறைவனுடைய திட்டத்தை தேர்ந்து தெளிந்து அதை செயல்படுத்துகிறவர் இறை அடியார். இறை வாக்குனர், இறைவனுடைய செய்தியை பெற்று கனவின் வழியாகவோ இறைவாக்கள் வழியாகவோ காட்சிகள் வழியாகவோ இறை செய்தியை பெற்று மக்களிடம் கொடுக்கிறவர். 3ஆவதாக திருக்காட்சியாளர், அந்த காட்சி கண்டு அந்த காட்சியின் வழியாக இருக்கிறார். இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமானது. திருக்காட்சியாளர் இடம் நாம் போவோம், அவர் நம் கழுதை சென்ற வழியை கண்டுபிடித்து நம் வழியை நமக்கு சொல்வார் என்று சொல்கிறார்கள். அவரிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லையே என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. அந்த வகையில் இப்போ இறைவாக்கள் காசை வாங்கிட்டு வேலை செஞ்சாங்களா, அல்லது இறைவாக்கு பணிக்கு நம்ம காசு கொடுக்கணுமா என்றெல்லாம் ஒரு கேள்வி நம் மனதிற்குள்ளாக இன்றைய நாட்களிலே எழுவது இயற்கையான ஒன்று. அதாவது ப்ரொஃபஷனல் ப்ராஃபட்ஸ் என்று ஒரு கேட்டகரி இருந்தது, ஒரு குழுவினர் இருந்தார்கள். அதாவது ராயல் கோர்ட் ப்ராஃபட்ஸ், அரசவை இறைவாக்குனர்கள். நோமேடிக் ப்ராஃபட்ஸ், ஊராய் செல்கின்ற இறைவாக்குனர்கள், எலியா, எலிசேயும். அதே போல் மேண்டிக் ப்ராஃபட்ஸ் அல்லது எஸ்டடிக் ப்ராஃபட்ஸ், கசியினால் தங்களை அடித்து கத்திரிகளால் கீறிக்கொண்டு பரவச நிலை அடைந்து இறைவாக்கு உரைக்கிற மனிதர்கள். அது கிரேக்க கலாச்சாரத்தில் சரி, எபிரேய கலாச்சாரத்தில் இருக்கிறது. 9ஆம் அதிகாரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்ம காண்கிறோம். இந்த வகையில் இறைவாக்கள் பல வகைகள் இருந்த ப்ராஃபிட்டிக் கில்டு, இறைவாக்கள் குழாம் என்ற ஒரு பகுதி, ஒரு 10-15 இறைவாக்கள் ஒன்றாக இருந்து ஊராக போய் அல்லது ஒரு இடத்து தங்கியிருந்து இறைவாக்கு படிக்கிறார், ப்ராஃபிட்டிக் கில்டு. அதே போல் ப்ராஃபிட்டிக் ஸ்கூல்ஸ், ஜெரமியன் ஸ்கூல், ஐசியன் ஸ்கூல், ஏசியாவின் இறைவாக்கு பள்ளிக்கூடம், எரேமியாவின் இறைவாக்கு பள்ளிக்கூடம். அந்த அவரை பற்றிய சிந்தனைகளை ஒட்டி இருக்கிற அவருடைய சீடர்களினால் அவருடைய வார்த்தைகள் தொகுக்கப்படுகிற நிகழ்ச்சி பார்க்குறோம். இதை வந்து இறைவாக்கு புத்தகங்கள் வரும்போது நான் சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இறைவாக்குடன் என்பதற்கு பல்வேறு நிலைகளின் செய்திகள் நாம் புரிந்து கொள்ளும். இறை அடியாராக இருக்கிறார், திருக்காட்சியலாக இருக்கிறார், இறைவனுடைய வாயாக இருந்து இறைவாக்கு சொல்லுகிறார், காசு வாங்கிக்கிட்டு ஒரு அன்பளிப்பு அல்லது சன்மானம் வாங்கிட்டு அதற்கான ஒரு முன் சொல்கிறவராக, என்ன சொல்கிறது, குறி சொல்கிறவராக, வரப்போவதை அறிவிப்பவராகவும் இறைவாக்குனர் செயல்பட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மக்களே அவர் பழி ஆசை கொடுப்பதற்கு முன்பாக உண்ண மாட்டார்கள். மக்களுக்கே அந்த நீதி என்றால் அரசன் காத்திருக்க வேண்டும் அல்லவா என்ற ஒரு செய்தி ஆசைங்க அழகாக வைக்கிறார். சவுல் வந்து எதேச்சையா ஆக்சிடென்டலாக கழுதி தேடிட்டு வந்தார். எஃப்ராயிம் நாட்டிலேருந்து சலீசா பகுதி, சலீசாவிலேருந்து சலீம்லேருந்து சூபு பகுதியை நோக்கி அவர் விரைந்து வருகிறார். கடைசியில் இங்கே வர்றாரு.